4-5 குரூப் உள்ள வந்தாங்க. வந்தோடனே எல்லாம் டோட்டலா தலைகீழ மாறிடுச்சு. யார் உள்ள வந்தது? 1000 பேர் எக்ஸ்ட்ரா தள்ளுமுள்ளு பண்ணி கத்தி எடுத்து வெட்டி செருப்பு எடுத்து அடிச்சு என்ன கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கத்திய வச்சு கிழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கரண்ட் போய் தான் கத்திலாம் கிழிச்சு விட்டுருக்காங்க. என் தங்கச்சி பையனும் மாட்டிருக்கியான், அவனும் பாத்திருக்கியான். பெரியமா கத்திலாம் கிழிச்சு விட்டாங்க பெரியமா அப்படின்னு வேணும்னு பண்ணிருக்காங்க. எல்லாம் நிறைய அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு தெரியல. ஜென்ஸ் பசங்க பிள்ளைங்க என் பிள்ளையவே ஒரு பிள்ளையவே அடிச்சுட்டானுங்க. ரொம்ப அந்த குத்தி இந்த பேட்ஜ் கொண்டு எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிட்டு ஏன் இப்படி எல்லாம் எதுக்கு இதெல்லாம் வரீங்க அப்படி இப்படின்னு அடிச்சுட்டாங்க. கண்ணங்கண்ணமா அடிச்சு. கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது மின்சாரத்தை நிறுத்திவிட்டு ஒரு கும்பல் காலால் மிதித்து செயின் மற்றும் செல்போன்களை பறித்ததாக பாதிக்கப்பட்ட பெண் கூறிய தகவலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பின்னாடி இருந்து எல்லாருமே வந்தாங்கடா, எதுக்கு அப்படி வந்தாங்கன்னே தெரியல. ஏன்னா கூட்ட விலகி இருந்தா இப்படிதான் விலகி இருக்கணும் கண்டிப்பா. அவங்க எதுக்கு அங்க இருந்து இங்க வந்தாங்கன்னு தெரியல. வேணும்னே அங்க இருந்து வேணும்னே எல்லாருமே தள்ளிட்டு இப்படி எல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரிதாங்கண்ணா. ஜாமர் வச்சு ஆஃப் ஆன மாதிரி எந்த நெட்வொர்க்குமே இல்லைங்கண்ணா. யாருக்குமே போன் போகல. கேஎம்சிஹெச் இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல போனே போகல. யாருக்குமே டவர் கிடைக்கல. ஏன் நாங்க அந்த பக்கம் மில்கேட்ல இருக்கிறோம், எங்களுக்கு டவர் கிடைக்கல. எப்படி அந்த ஆம்புலன்ஸ் கூட டவர் கிடைச்சு ஆம்புலன்ஸ் உள்ள வருது? இங்க ஒரு போலீஸ் கூட கிடையாது. போலீஸே இல்லைங்கண்ணா. இருந்து அவங்களுக்கு பயந்துகிட்டாவது ஏதாவது நடந்திருக்கும். யாருமே இல்ல, ரெஸ்கியூ பண்றதுக்கே ஆளே இல்ல. 30,000 பேர் கூடின இடத்துல ஒரு 30 போலீஸ் தான் இருந்தது. போலீஸ் பாதுகாப்பு 10. அருகில் 2 போலீசார் நின்றிருந்ததாகவும் உதவி கேட்டும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை எனவும் அந்த பெண் புகார் கூறியுள்ளார். ஒரு போலீஸ் கூட வரலைங்க சார், பாதுகாப்பு கொடுக்கல. எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு எல்லாத்தையும் அடிக்கிறாங்க, விளக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. தடியடி நடத்தினாலதான் இது எல்லாமே நடந்து. காவல்துறையும் அவங்களுக்கு சாதகமா இருக்காங்க. இத முழுக்க காரணம் இந்த கவர்மெண்ட் தான், இந்த போலீஸ் அதிகாரிகள் தான்.